இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பெரிய வியாழக்கிழமை, புனித வாரத்தின் மிக முக்கியமான நாள் இன்றைய நாள். ஏனென்றால் இன்று ஆண்டவர் குருத்துவத்தை நிறுவிய நாளாகவும் சீடர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நற்கருணையை பற்றியும் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். நீங்க அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது. சீடர் என்பவர் தாழ்ச்சியோடு பணிவோடு நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் என்றால், நீங்களும் என்னை போல தாழ்ச்சியும் பணிவும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்று முதல் பகுதியில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி துடைத்து முத்தமிடுகிறார். நாமும் நம் குடும்பத்தில் இருப்பவர்களை அல்லது நம்மேல் அதிக பாசம் வைத்திருப்பவர்களை நாம் அன்பு செய்யவும் தாழ்ச்சியோடு அவர்களுக்கு பணிவிடை புரிய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிறப்பான விதத்தில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலைக்கு ஏற்றார் போல இந்த குருத்துவ பணியில நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் இன்று நற்கருணையை ஏற்படுத்துகிறார். இன்றைய நாளில் குருக்கள் இல்லையே திருச்சபை இல்லை, குருக்கள் இல்லையே திருவரு சாதனங்கள் இல்லை. பிரியமான சகோதர சோலே, இதோ ஒரு சம்மனசோ குருவோ எனக்கு, நான் ஒரு குருவானவரை வணங்குவேனை தவிர சம்மனசை அல்ல. ஏனென்றால் ஒரு குருவானவர் ஆண்டவரை விட்டு கொடுக்கின்றார். நற்கருணை பெறக்கூடிய வல்லமையை குருவானவருக்கு கொடுத்திருக்கின்றார் என்று எத்தனையோ புனிதர்கள் பேசுவதை சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதோ என்னுடைய முழுமையான பணிக்கு, அர்ப்பண பணிக்கு எல்லாம் காரணம் இந்த நற்கருணை ஆண்டவர்தான் என்று அன்னை தெரசா அன்று கூறவில்லையா? இதோ என்னோடு ஒரு குருவானவரை அனுப்புங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நற்கருணை இல்லையே இதோ சமூக பணி இல்லை, நற்கருணை இல்லையே நாங்கள் இல்லை என்று மார்புதட்டி சொன்ன அன்னை தெரசாவை போல நாமும் வாழ ஜெபிப்போம்.